கூட்டணியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், ஆனால் கூட்டணியே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து இவங்க புதுசு அப்படிங்கிறது இல்லை, அதிகாரிகள் பழைய ஆள்கள் தானே. அதிகாரிகளும் புதுசாக இல்லை. ஜூன் 12 மேட்டூர் டேமுக்கு தண்ணி வந்திருக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கல. நீர்வளத்துறை அமைச்சர் மற்ற கட்சியிலிருந்து ஆளை சேர்த்திருந்தால் தான் இன்னைக்கு வந்து அவருடைய தீவிரமாக இருக்கார். குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை சமீபத்தில் அதிகமாக கேட்கப்படுது சார். இது தெரியும் எல்லோருக்குமே. இது அரசியலுக்காக பேசப்படுகிறது. எஃப்ஐஆர் இருக்கே சார். எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே வந்து அது குற்றவாளி என்ற அர்த்தம் அல்ல. வைகோ இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொன்னால் கேட்டுக்கிறீங்க. ஆனால் திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் நாங்கள் அப்படி ஒரு முயற்சியை எடுக்கல அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரியா நடத்தப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திரு வைகோ அவர்கள் கூடுதலாக வைக்கிறார். நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கீங்க. அந்த காரணமெல்லாம் இவங்க வந்து போகும்போது சொல்லக்கூடிய ஒரு காரணம். கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி தர்மத்துக்காக நாங்க எதையும் பேசாம இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதை கூட குறிப்பிடக்கூடாதா? இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள் தான். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கு. மக்கள் ஒரு மாற்று அரசியலை விரும்பி இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்காரு அந்த நாற்காலியில் அப்படிங்கிறத நம்ம பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு செய்தியும் சமீப காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூட்டணி கட்சிகள் எல்லாரும் திமுகவை கைவிட்டுட்டு தாவேகாவினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கீங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு இதுவெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் இதை புதிதாக பார்க்கின்ற இயக்கம் அல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தால், அதாவது தாவேகாவுக்கு இருக்கிற அந்த 108 திமுகவுக்கு இருந்திருந்தால் இவர்களெல்லாம் சென்றிருக்க மாட்டார்கள். இப்போது இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை இவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இப்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆட்சிக்கு ஆதரவளித்து காரியங்களை சாதிப்பதற்கு ஏதுவாக இருக்குமா என்று அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் பார்க்க முடிகிறது. அதனாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதெல்லாம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த முடியுமா அப்படி சொல்லி என்ற முயற்சியிலே ஈடுபடுகிறவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. அப்படி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாருமே அசையவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டார்களா, இப்படி பலவீனப்படுத்தி நம்மால் வர வைக்க முடியுமா என்ற முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். அதே அவர்களுடைய முயற்சி அதிமுக விஷயத்திலே அவர்களுக்கு வெற்றி தந்திருக்கிறது. அதையே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதை இன்றைக்கு செலுத்தி பார்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நல்ல கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம். 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தபோது கூட கட்சி பேசும் பொருளாக இருந்தது, வலுவாக இருந்தது, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது. அதனால் அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவெல்லாம் மாறும், எல்லாமே மாறக்கூடியது தான். ஓகே, 2 விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒன்று அமைச்சரவையில் பங்கு, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்து விடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு திமுகவிலிருந்து வெளியே போன கட்சிகள் எல்லாமே சுயமாக அவங்களுடைய சின்னத்தில் நின்னவங்க, மதிமுகவை தவிர்த்து. நீங்களோ இல்லை இன்னும் மற்ற கட்சிகளோ திமுகவுடைய சின்னத்தில் நிற்காமல் இருந்திருந்தா நீங்கள் திமுகவோட தான் இருந்திருப்பீங்களா? இல்லை, இது மனநிலையை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் ஒரு கஞ்சனாக இருக்கிறவன் அப்படியே பணம் கொட்டி கொட்டி கிடந்தால் கூட செலவு பண்ண மாட்டான். அதே சமயத்தில் நீங்கள் பணமே இல்லை, வசதியே இல்லை அப்படின்னா கூட ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி கூட உதவி பண்ணுவான். இது ஒரு தனி மனிதனுடைய
அந்த மனப்பான்மையை பொறுத்து இருக்கிறது, ஒரு இயக்கத்தினுடைய போக்கை பொறுத்து இருக்கிறது. அது வந்து இந்த சின்னம் அந்த சின்னம் என்று அர்த்தம் அல்ல. இப்போ பார்த்தா தேமுதிக கூட தான் தனிச்சின்னத்தில் நின்னாங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் போகலையே. ஆனால் வந்து அது காரணம் அல்ல, அது காரணம் அல்ல. இப்போ மதிமுக உதயசூழல் நின்றார்கள், இப்போ என்னடாங்க, இப்போ இதுக்குமே மாற்று கருத்து இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போதே அதற்கான உதாரணங்கள் இருக்கிறது. கடந்த காலம்லாம் போக வேண்டாம், எதிர்காலம்லாம் போக வேண்டாம், இப்போவே அதுக்கான உதாரணங்கள் இருக்கிறது. அது காரணமாக இருப்பதற்கான அந்த வாய்ப்பில்லை. ஒவ்வொரு கட்சியினுடைய அந்த நிலைப்பாட்டை பொறுத்து இருக்கிறது. இல்லை, உங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கப்பட்டது, அதில் ஒரு சீட்டு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த ஒரு தொகுதியில் வெற்றி அடைஞ்சது உங்களுடைய சின்னமாக இருந்திருந்தால் ஒருவேளை உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் சொன்னேன், அந்த கட்சியினுடைய நிலைப்பாடை பொறுத்து இருக்கிறது. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு உங்க கட்சியினுடைய பாருங்க, அந்தந்த கட்சியோட நிலைப்பாடை பொறுத்து இருக்கிறது. இப்போ வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தில் நிறையா தொழில் இருக்குது, தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாணயமாக தொழில் செய்யக்கூடியவர்கள். அதனால் வந்து அந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்குமே அந்த நாணயம் என்பது அவருடைய ரத்தத்திலே இருக்கிறது. அதனால் வந்து அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஒரு இப்படி யோசித்து இப்படி போயிருப்பீங்களா அப்படி போயிருப்பீங்களான்னு கேட்கறதுக்கான கேள்விக்கே இங்கே இடமில்லை. இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே சார். அமைச்சரவையில் பங்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாக பார்த்துக்க முடியாதா? இல்லை, அதை வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேவை இல்லைன்னா அவங்க கொடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு 130 சீட் வந்துருந்தனா கொடுப்பாங்களா? கொடுக்க போகிறதே கிடையாது. ஆனால் வந்து இதில் வந்து நிறைய சிக்கல்களும் இருக்கிறது. நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்ற பின்னால் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முடிவுகளுக்கும் நீங்கள் பொறுப்பாவீர்கள். இன்றைக்கு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் ஐஎம்எல் ஆகட்டும் அவர்களும் அதற்கு பொறுப்பானவர்கள். அல்ல, எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு அவர்கள் பொறுப்பானவர்களாக ஆகி போவார்கள். ஆனால் வந்து ஒரு அரசில் வந்து உங்களால் அந்த அவருடைய முடிவுகளை உங்களால் மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அதில் நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்து அல்லது அமைச்சரவையில் இருந்து எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் கூட இப்போ சென்றவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்புன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எதிர்பார்ப்பு நான் சொல்ல முடியுமா? அதாவது அவங்க வந்து போயிருக்காங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிருப்பாங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக போயிருக்கலாம், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை அவங்களோட சேர்ந்து முன்னேற்றத்துக்காக போயிருக்கலாம். ஸோ இப்படி அவங்க ஏதோ எந்த எதிர்பார்ப்புலேயும் அவங்க போயிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறட்டுன்னு அவங்கள வாழ்த்துறேன். இல்லை, இன்றைக்கு மக்களுடைய நலனுக்காக போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொது மேடையில் பேசும்போது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருந்தீங்க. விசிகா மேலேயும் சரி, கம்யூனிஸ்டுகள் மேலேயும் சரி, ஐயுஎம்எல் மேலேயும் சரி, வைகோ அவர்கள் மேலேயும் சரி. ஏன் அந்த நிலைப்பாடு இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தெளிவாக அதை வந்து அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. அதான் தெளிவாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து அங்கே போனாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய விமர்சனம் அல்ல. அதாவது அங்கே போகிறதுக்கு எதுக்கு தடுமாற்றம்? முடிவு பண்ணால் நீங்கள் போக வேண்டியதானே. இதை வந்து எதுக்கு தடுமாறுறீங்க? அதே போல் வந்து அவங்க போயிட்டா உடனே திமுக கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்றது தான் நான் கடுமையாக விமர்சிச்சேன். யார் சொன்னா? அப்படி யாருமே அப்படி சொல்லவே இல்லையே. திமுக கூட்டணியில நாங்க இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களா இல்லை வேணும்னு கேட்குறீங்களா எனக்கு தெரியல. எப்படி கேட்டாலும் பதில் அதை தான். நீங்கள் போய் அந்த வீடியோ போட்டு பாருங்க, தெரியும் யார் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது நீங்கள் வந்து அது மாதிரி கேட்குறப்ப நம்ம வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். நேற்று காலையில் கூட திமுக தலைவரை போய் நான் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். ஸோ கூட்டணி நம்ம இருக்கிறப்ப கூட்டணியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், ஆனால் கூட்டணியே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அதை நான் விமர்சிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த எடுக்கிற முடிவை இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு எடுக்கிறாங்க. நான் வந்து அங்கே மந்திரி சபையில் போவேன், ஆனால் திமுக கூட்டணியில் இருப்பேன். அது நடக்காதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல, தோழமை கட்சி அப்படின்ற அடிப்படையில என்னோட பேசி கலந்து ஆலோசித்து தான் அவங்க தனியா சுயேட்சையா இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவங்களும் சொன்னாங்க, இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க. சட்டமன்றத்திலேயே இது வந்து முதலமைச்சர் பேசும்போது அவங்க ஒன்றும் பதில் சொல்லல. அவங்களா தான் நாங்கள் தான் எங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதில் போய் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது?
இது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி அதை விமர்சனம் பண்ணியோ அதை பற்றி பேசியோ யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா தொடர்ச்சியா எங்களுடைய தயவுல தான் இந்த கூட்டணி இயங்குது அப்படின்னு சொல்லும்போது, இது ஆளும் கட்சியை தாவேகாவை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளையும் சுட்டி காட்டி அவங்களையும் தரம் தாழ்த்தி பேசுற மாதிரி இருக்கு. அது எங்களுக்கான ஒரு சுயமரியாதைய இழக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நாங்க இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, திமுகவில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் அவங்க கிட்ட அப்படிதான் சொல்றாங்க. இல்லை, அது உண்மைதானே, அதில் என்ன சந்தேகம் இருக்குது? இவன் வந்து சட்டமன்றத்தில் கூட கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு, நிர்வாகிகளுக்கு தன்னுடைய வெற்றிக்காக நன்றி சொன்னார், சட்டமன்றத்திலே சொன்னார். அதே போல் ஐயுஎம்எல்லுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவர் அந்த நன்றியை சொன்னார். அப்போ அது என்ன அர்த்தம்? அதனால் இது வந்து அதாவது உண்மை தானே சொன்னாங்க. இதில் ஒன்றும் பொய்யை சொல்லி வந்து நீங்கள் வந்து சிறுமைங்கிற பெரிய வார்த்தையை அதில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உண்மையை சொல்லியிருக்காரு, அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு தெரியும் யார் அவங்களுக்காக வேலை பார்த்தாங்க அவங்க வெற்றிக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த நன்றி உணர்வோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே பேசியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வரவேற்கணும். இல்லை, இந்த பக்கம் அப்போ திமுக தரப்புல அவங்க எடுத்த வாக்குகளில் விசிகாவுடைய வாக்குகளோ இல்லை கம்யூனிஸ்டுகளுடைய வாக்குகளோ இல்லையா? அந்த வாதமும் நம்ம யோசிக்கணும்ல. இல்லைன்னு சொல்லலையே, கண்டிப்பாக எல்லாத்தோட வாக்குகள் இருக்குது. அதில் வந்து இப்போ திமுகவுடைய வாக்குகள் அதிகம், அதில் எல்லாரும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எந்த தொகுதியாக இருந்தாலும் திமுகவுடைய வாக்குகள் அந்த தொகுதியிலே அதிகம். அப்போ அதிகப்படியான அந்த வாக்குகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், அவருடைய நிர்வாகிகள் பணியாற்றி இருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் அவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஆதரவினால், எங்களுடைய செயல்பாடுகளால், எங்களுடைய கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். அதை கூட குறிப்பிடக்கூடாதா? அந்த உரிமை கூட கிடையாதா? கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆட்சி செயல்படுவாங்க அப்படின்னா அதை நாங்கள் நிச்சயமாக ஆதரிப்போம். கொள்கை விலகி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் விமர்சனம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களே சொல்கிறாரு. இப்போ இந்த ஆட்சி ஒரு திராவிட கொள்கையை பின்பற்றி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? புதிதாக ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. அவரவர் கொள்கைப்படி அது நடந்தால் அவரவர் வரவேற்கத்தான் செய்வார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு 50 நாட்களுக்குள்ளேயே அதெல்லாம் முடிவெடுத்து விட முடியாது. கொள்கை இல்லாத கட்சின்னு அவங்க மேலே விமர்சனம் வச்சோம்ல முன்னாடி. இல்லை, அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் வேறு, தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு நிலைப்பாடும் வேறு. இப்போ முடிவு வந்து விட்டது. அவங்க என்ன கொள்கையில் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து செயல்பாடுகளில் பார்க்கணும். அப்படி செயல்பாடுகளில் பார்க்கும்போது தான் அது வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுநர் வந்து ஒரு தனி ஆவர்த்தனம் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு செய்கிறார். நீங்கள் கவர்னர் மாளிகையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏன்னா பொதுமக்கள் குறை தீர்க்கக்கூடிய இடம் கவர்னர் மாளிகை அல்ல. அதுக்கு வந்து முதலமைச்சர் இருக்கார், அமைச்சர்கள் இருக்காங்க, அங்கங்கே அதிகாரிகள் இருக்காங்க, கலெக்டர் இருக்கிறாங்க. அங்கேயே குறை தீர்த்தாவே போதும். அதில் வந்து ஆளுநர் அப்படி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதையெல்லாம் பார்த்து கொண்டு முதலமைச்சர் எதுவும் பேசவில்லை என்பது ஒரு வருத்தம் தான். அது எந்த கொள்கை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் அதை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை சமீபத்தில் அதிகமாக கேட்கப்படுது சார். தமிழகத்துக்கு இது புதிய வார்த்தைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தானா? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி விஷயம் இல்லை. இது வரைக்கும் கட்சி மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து ஆட்சிக்காக வந்தால் ஆட்சி நிற்குங்கிறதுக்காக கட்சி மாறினது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி இருந்த மாதிரியே தெரியல, கடந்த காலங்கள் அப்படி நடந்த மாதிரி தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து புதுசு தான். அதில் வந்து இது குதிரை பேரம், இந்த பேரம், அந்த பேரம்னு எல்லாரும் ஒவ்வொருத்தர் கிண்டல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ வந்து இது வந்து என்ன நடக்குது, அதாவது தாவேகா இன்றைக்கு 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கி இடங்கள் போதலை. அவங்களே 130 தொகுதி வெற்றி பெற்றதாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து யாரையும் அவங்களும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இங்கிருந்து யாரும் போக மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலை இல்லை. இப்போ ஒரு புதிய சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது. அதனால் இது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த குதிரை பேரத்தை வெறும் தாவேகா மட்டும் பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. திமுக தரப்புல இருந்தும் 35 கோடி 50 கோடி அப்படின்ட்டு பேரம் பேசப்பட்டது தாவேகா எம்எல்ஏக்களுக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் அவருடைய சகோதரர் அசோக் அவர்கள் மீதும் கூட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இது தெரியும் எல்லோருக்குமே. இது அரசியலுக்காக பேசப்படுகிறது. எஃப்ஐஆர் இருக்கே சார். எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே வந்து அது குற்றவாளி என்ற அர்த்தம் அல்ல. குற்றவாளின்னு சொல்லல சார், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் எவ்வளவு கேஸ்ல சாட்டப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் எவ்வளவு கேஸ்ல போட்டிருக்காங்க? எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போடுவாங்க. பட் இது மாதிரி இப்போ என்ன தேவை இருக்கிறது?
நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ வந்து அவ்வளவு பணம் கொடுத்து நீங்கள் வந்து எம்எல்ஏக்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எதுக்காக? என்ன நடக்க போகுது? அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். தாவேகா கிட்ட ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கு, அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் போயிருக்காங்க, மேண்டேட் வந்து ஆட்சியும் அமைச்சிட்டாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லை, நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. திமுக வந்து உங்களுக்கு வந்து பேரம் பேசி உங்கள் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குறதுக்கு பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, எதுக்காக? என்ன பர்பஸ்? சார், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி திரும்பவும் அந்த ஓட் மேண்டேட் நடக்கும்போது அந்த இடத்துல எதிராக வாக்களிச்சாங்க அப்படின்னா அது தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆட்சி கவிழ்த்து என்ன பண்ண போகிறாங்க? ஆட்சி கவிழ்ந்தா என்ன ஆகும்? மீண்டும் தேர்தல் வரும், இல்லாட்டி குடியரசு ஆட்சி அமலுக்கு வரும். ஆமாம், இதை போய் திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு விரும்புகிறாங்க? இது வந்து நீங்கள் வந்து அங்கிருந்து கொஞ்சம் பேர் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அங்கிருந்து 70 பேர் வந்தால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி அந்த முயற்சி யாரும் எடுக்க மாட்டாங்க. இது வந்து தாவேகா இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலகிவிட்டு அவர்களோடு சேர்த்தக்கூடிய அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பெரும்பாலும் பெருவாரியாக இன்றைக்கு பேசப்படுகிறது. இல்லை, உங்களை போன்றவர்கள் ஊடகங்களிலே இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ இதை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள். இன்னைக்கு திமுகவில் வந்து RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், திமுகவில் பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேகா விலை பேசுகிறது என்று. உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? அல்ல, இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக பேசக்கூடியது. கம்யூனிஸ்ட் தலைவர் பே. சண்முகம் அவர்களே கண்டனம் தெரிவிக்கிறாரே, 6 மாசத்துல ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். இந்த நேரத்துல இப்படியான ஒரு பேரம் நடக்கிறது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு, கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து. இப்போ அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலகி இவர்களோடு சேர்ந்து இடைத்தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் வந்து தானாக இடைத்தேர்தல் வருது, நீங்கள் வந்து எம்எல்ஏ சேர்த்துக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் ஜெயிச்சு ஒரு மாதத்துக்குள்ளே அவங்கள ரிசைன் பண்ண வச்சு அவங்கள கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து அதன் மூலமாக உங்களுடைய டேலியை நீங்கள் வந்து உங்கள் டேலியவே நீங்கள் 118 தாண்டதுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளை நம்பலை. அப்போ ஏதோ பதற்றத்தில் இருக்கீங்க. அந்த பதற்றத்தை பார்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய பதற்றத்தை பார்த்தால் ரொம்ப நாளைக்கு அவங்க நீடிக்க மாட்டாங்க போல தெரியுது. அப்போ அதை வைத்து அவர் சொல்லியிருக்க கூடாதா? பே. சண்முகம் அவர்களுக்கு என்ன அவசியம் இருக்கு கண்டனம் தெரிவிக்கணும்ட்டு? அவங்க இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி திமுக விமர்சனம் செய்யணும் அப்படின்னா அவங்க அமைச்சரவையிலையோ இல்லை ஏதோ ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருந்திருக்கணுமே. அவங்க அமைச்சரவையில கிடையாது, குடியரசு ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக ஆதரவு மட்டும் வெளியிருந்து தெரிவிக்கணும்னு தானே சொன்னாங்க. கூட்டணி கட்சி கூட்டம் நடக்கும் போது கூட அவங்க கலந்துக்கலையே, என்ன அவசியம் இருக்கு அவங்களுக்கு? இல்லை, விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய உரிமை. அவர்கள் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். நம்ம பார்க்க வேண்டியது எது உண்மை, எது நியாயம், எது வீணாக விளம்பரத்திற்காக திசை திருப்புவதற்காக செய்யப்படு என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதனால் வந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதை நம்ம தவறாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியா முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்குது. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மேல வழக்கு பதியப்படுது. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அன்பில் மகேஷ் அவர்கள் ஊழல் செய்தாரு அப்படின்னு அவருடைய பெயர் அடிப்படுது. இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் தாவேகா அரசு பழிவாங்கும் நடவடிக்கையோட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூஃப் இல்லாம, சார்ஜஸ் இல்லாமையா சார் இதெல்லாம் நடக்கும்? உங்களுக்கு தெரியும், நான் வந்து 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக எவ்வளவு நேர்மையாக நான் பணியாற்றி இருக்கிறேங்கிறது தொகுதியில் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்த லஞ்சம், ஊழல் இதுக்கெல்லாம் வந்து டோட்டலாகவே நான் எதிரானவன். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுங்கள், அதை நிரூபித்து தண்டனை கொடுங்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் வந்து யாரையும் வந்து அவங்க செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஆட்சி புதுதாக வந்திருக்கிறது. நீங்கள் வந்து கடந்த காலங்களிலே முதலமைச்சர் 2017 சொல்லியிருக்கிறார், யாரெல்லாம் தவறு செய்தார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் வருகிறதோ அவர்களெல்லாம் நீங்கள் விசாரியுங்கள், வழக்கு போடுங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்பி
உங்களுடைய அரசனுடைய செயல்பாடுகளை, நிர்வாக சீர்கேட்டை நீங்கள் மறைக்க பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஈபி எடுத்துக்கீங்க, என்ன மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஈபி எடுத்துக்கீங்க. ஈபியில் வந்து நிறைய சோலார் பிளான்ட் போட்டிருக்காங்க. அந்த சோலார் பிளான்ட் வந்து கிரிட்டில் கலெக்ஷன் பண்ணலை. இன்றைக்கு ஆட்சி வந்து பொறுப்பேற்று 50 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் அந்த கலெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய கலெக்ஷன் கொடுக்காம பெண்டிங் இருக்குது. எத்தனை தமிழ்நாடு பூரா இன்றைக்கி வந்து மின்வெட்டு. எல்லாத்துக்கும் தெரியும், அமைச்சரும் சொல்லியிருக்காரு, மின் உற்பத்தியோ அல்லது மின் தேவையிலையோ குறை கிடையாது. மின் தேவையான அளவுக்கு மின்சாரம் இருக்கிறது. ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதில், நிர்வகிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ அதில் நீங்கள் தவற விடுறீங்க. நீங்கள் வேற எங்கேயோ கவனத்தை செலுத்திக்கிட்டு உங்களுடைய நிர்வாகத்தில் நீங்கள் தவறுகள் செய்கிறீங்க. இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வந்து இலவச வேட்டி சேலை பொங்கலுக்கு கொடுக்கணும். மே மாதத்துலேயே டெண்டர் விட்டால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து நூல் டெண்டர் விடணும். நூலுக்கான டெண்டர் மே மாதமே விடணும். மே மாதமே விட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து வர்ற பொங்கலுக்கு சரியான நேரத்தில் அந்த இலவச வேட்டி சேலை தர முடியும். இப்போ இன்றைக்கி வந்து ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துடுச்சு, இன்னும் நூல் டெண்டர் விடலை. இதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுற மாதிரியே தெரியல. நாளைக்கு வந்து பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியதை மார்ச்சுக்கு கொடுப்பாங்க, மார்ச் மாதம் கொண்டே கொடுப்பாங்க. கடந்த காலங்களில் அது நடந்திருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ ஜூலை செப்டம்பரில் தான் நீங்கள் வந்து நாளைக்கு டெண்டர் விடுவீங்க, ஆகஸ்டில் தான் செப்டம்பரில் தான் விடுவீங்கன்னா நீங்கள் பொங்கலுக்கு அதை கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அமைச்சர்கள் அதில் கவனம் செலுத்தாமல் கடந்த ஆட்சியை குறை சொல்லுவதிலேயே அவர்கள் கவனத்தை இன்றைக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறார். இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு வந்து எந்த இடத்துலயும் வேலை நடக்கல. 2 விஷயம், கவனம் செலுத்தல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல புதுசா வந்திருக்காங்க அவங்களுக்கு இதை சமாளிக்க தெரியல, இல்ல என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த கருத்தும் இருக்கு, அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு எதுவும் தெரியல, இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. 2வது விஷயம், அரசு குறை சொல்றதுலயே, முன்னாள் அரசு குறை சொல்றதுலயே இருக்காங்கன்னு சொன்னீங்க. முன்னாள் அரசு மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இதுவரைக்கும் இல்லையா? நான் தான் சொன்னேன், குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து வழக்கு போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. அது ஒரு பக்கம் அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பண்ணி ஆகணும், அமைச்சர் தான் முடிவெடுத்தாகணும். இப்போ நீங்கள் வந்து இவங்க புதுசு அப்படிங்கிறது இல்லை, அதிகாரிகள் பழைய ஆள்கள் தானே. அதிகாரிகளும் புதுசாக இல்லை, அதிகாரிகளுக்கு தெரியும். இதை வந்து இப்போ போன மாதமே டெண்டர் விட்டிருந்தால் மட்டும்தான் இதை வந்து பொங்கலுக்கு கொடுக்க முடியும். இப்போ இனிமேல் டெண்டர் விடுறதே லேட்டு. அவங்க இப்போதைக்கு இந்த டெண்டர் விடுறதுக்கான அறிகுறியே காணும். ஏன்னா நூல் வந்தோடனே உடனே சேலை ஆயிடாது. அதை வந்து நீங்கள் வந்து டையிங் பண்ணணும், பின்ன வந்து தறிக்கு போகணும், பிறகு நெசவு செஞ்சு தான் அது வந்து வரும். அப்போ அவ்வளவு குவான்டிட்டி வரும். கடைசி நேரத்தில் பண்ணாங்கன்னு சொன்னால் இங்கே பண்ண முடியாமல் வெளியே எங்கேயாவது வாங்கி கொடுத்துருவாங்க, இங்கே இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் 12ஆம் தேதியே மேட்டூர் டேமுக்கு தண்ணி வந்திருக்கணும், தண்ணி வரல. கர்நாடக அணைகளில் தண்ணி இருக்கு. அந்த தண்ணீருக்காக நம்ம தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கல. நீர்வளத்துறை அமைச்சர் மற்ற கட்சியிலிருந்து ஆலோசகர் தான் இன்னைக்கு வந்து அவருடைய தீவிரமாக இருக்கார். கர்நாடகாவிலிருந்து தண்ணி கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய விவசாயத்தை பாதுகாப்பதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறார். அதை பற்றி பேச்சுக்களே இல்லை. தண்ணியே இப்போ வந்து போன மாதம் 12ஆம் தேதி திறந்துருக்கணும், இப்போ என்னாச்சு அடுத்த மாதம் 12. இனி எப்போ தண்ணி வந்தாலும் நீங்கள் ஒரு போகம் விளையிறது போச்சு, அவ்வளோதான். இனி பயிரிட முடியாது. ஆனால் அதில் கவனமே இல்லை. அதான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 2-3 துறைகள் சொல்கிறேன். எல்லா துறைகள்லையும் தான் நடக்குது. அதாவது வெகு வேகமாக அவர்கள் ஆய்வு அப்படிங்கிற பேரில் அதை வந்து செய்திகள் ஆக்குறாங்க, ரீல்ஸ் ஆக்குறாங்க. ஆனால் செயல்பாடுகள், நிர்வாகம் அங்கே வந்து பண்ணலன்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கும். இன்னைக்கு தொழில்துறை எடுத்துக்கங்க. இன்னைக்கு வந்து ஜப்பான்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஜப்பான் பிரைம் மினிஸ்டரும் இந்திய பிரதமரும் இன்னைக்கு டெல்லியில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. 120 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. $1 trillion தொழில் முதலீடு. இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் அந்த முதலீடு இருக்கு, கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று கூட கிடையாது. பார்க்க வேண்டியது அது. சும்மா வந்து நீங்கள் வந்து உடனே சொன்ன உடனே அன்னைக்கு அந்த தொழிற்சாலை போகலையா, இன்னைக்கு இந்த தொழிற்சாலை போகலையா, உங்கள் கவனம் அதுலேயே இருக்கு. இப்போ இதுக்கு பதில் என்ன? ஏன் ஜப்பான்லேருந்து 120 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, ஏன் ஒன்று கூட தமிழ்நாட்டுக்கு இல்லை? அதனுடைய காரணம் என்ன?
கவனம் இல்லை. நிர்வாகத்தில் கவனம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் கீழே போகிறோம். கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் இருக்கும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. நிர்வாகத்துல பொறுப்பு இல்லாம வேற எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்க? அது அவங்க அரசியலில் கவனம் செலுத்துறாங்க. நீங்க அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டுறதில்லை, தேவையே இல்லை. 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு. கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ ஐஎம்எல்ஓ தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சிக்கான ஆதரவை நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாராளமாக நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் கவனம் பூரா மற்ற வகையில் இருக்குது. அதே மாதிரி கடந்த ஆட்சியை எப்படியெல்லாம் நம்ம குறை சொல்லலாம், குறை சொல்லுங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. இது அரசியல், குறை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஏன் இந்த நிர்வாக சீர்கேடு ஏன் நடக்குது? இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. சட்டம் ஒழுங்குல எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ இப்படி இந்த நிர்வாக சீர்கேட்டை மறைப்பதற்காக பல்வேறு விஷயங்களை இங்கே முன்னெடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. எவ்வளோ நாளைக்கு மக்களை ஏற்றுப்பாங்க? எவ்வளோ நாளைக்கு ஏற்றுப்பாங்க சொல்லுங்கள்? இப்போவே உங்களுக்கு சட்டம் ஒழுங்குக்கு ரோட்டில் போராடுறாங்க, மின்சார வெட்டுக்கு ரோட்டில் போராடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கா நாளைக்கு இலவச வேட்டி சேலை டைமுக்கு கிடைக்கல, பொங்கலுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு போராட்டம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இப்போ இபி மின்வெட்டு இருக்குது. ஆனால் தயாரிக்கிற சோலார் மின்சாரத்தை கிரிட்ல கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எரெக்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்ன? உடனே வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி இன்னும் 70,000 பேர் ஷார்ட் இருக்கு. அவர் புரியாமல் சொல்லிட்டாரு. ஆனால் அதே இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் 5 ஆண்டுகள் தடையில்லாத மின்சாரத்தை போன அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. இப்போ என்ன வந்தோடனே 1 மாதத்தில் இந்த 70,000 பேர் இல்லை, அதனால தான் பவர் கொடுக்க முடியல, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மக்களுக்கு தெரியாதா? நான் அன்போடு சொல்லுவதெல்லாம் மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே முதலமைச்சருடைய ரசிகர்களே போட்ட வாக்குகள் அல்ல. திமுக அதிமுக வேண்டாம் என்று புதிய மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்காக வாக்களித்திருப்பவர்கள் நீங்க போன ஆட்சியை குறை சொல்லுவதை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயத்தில் உங்களுடைய நிர்வாகத்தை பார்க்கிறார்கள். எந்த துறையிலும் இன்னைக்கு வேலை நடக்கல, உண்மைதான். நான் உதாரணத்துக்கு ஒரு 5-6 சொன்னேன். ஆனால் எந்த துறையிலையுமே வேலை நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறது இன்னும் போக 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 அது மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தும். இல்ல கடந்த ஆட்சியின் மீதோ இல்ல கடந்த அரசின் மீதோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா தாவேகா மட்டும் அதை முன்வைக்கல. இப்ப எல்லாருமே இது பேசின ஒரு பழைய கருத்து தான். அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைய போறாங்க அப்படிங்கிறது நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு விருப்பம் இல்லை, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் திரு வைகோ அவர்களும் அந்த குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாரு. அண்ட் நாங்க திமுக தலைமையால சரியா நடத்தப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திரு வைகோ அவர்கள் கூடுதலா வைக்கிறார். நீங்க கூட்டணி கட்சியா இருக்கீங்க, அந்த காரணமெல்லாம் இவங்க போகும்போது சொல்லக்கூடிய ஒரு காரணம், அது உண்மையான காரணம் அல்ல. நீங்க கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி தர்மத்துக்காக நாங்க எதையும் பேசாம இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது இது சொல்றேன், இது நீங்க வெளியே போயிட்டீங்க, அங்க போய் சப்போர்ட்டா இருங்க. புதிய அரசாங்கத்துக்கு உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, நான் முதலமைச்சர் அடிக்கடி உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் ஐடியாக்கள் கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் போய் பாருங்கள், ஐடியாக்கள் சொல்லுங்கள், இந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இருங்க. நீங்கள் கடந்த காலங்களை பற்றி பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. சும்மா ஒரு பரபரப்புக்காக நீங்கள் பேசலாம். அந்த பரபரப்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதனால் இது சொல்லக்கூடிய காரணங்கள். திமுக அதிமுக சேர்ந்தா அப்படின்னா என்ன? இப்போ கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேரலையா? கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதில் நிற்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சேரலையா? அகில இந்தியாவில் சேரலையா அவங்க? அப்போ எப்படி சேர்றாங்க? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேரலாமா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக சேரலாமா? பாரதிய ஜனதா கட்சியோட டிஎம்கே சேரலாமா? மதிமுக சேரலாமா? ஏன் சேரலையா? அது ஒரு காரணமா? சம்பந்தப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திமுகவோ அதிமுகவோ நாங்கள் அந்த முயற்சி எடுக்கலை, இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க. அதோடு அதை விட்டுறணும். இது எங்கேயாவது தீவிரமாக எங்கேயாவது தொலைக்காட்சிகள் 2 பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு எங்கேயாவது வந்துதா?
முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணையும் போது சொல்றாங்களே சார், இன்றைக்கு பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் நிறைய பேர் போய் தாவேகாவை நோக்கி தாவேகாவில் இணையறதை பார்க்க முடியுதுல. அப்ப அந்த கட்சி வலுப்பெற்றுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். அதிமுக பலகீனம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு வரும்போதே நம்ம பார்த்துட்டோம். அப்ப தாவேகா பலமாயிக்கிட்டு இருக்கா? அதில் 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று இப்போ போகிறதெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மேயர்கள், அவங்க கூட போகிறவங்க கொஞ்சம் பேர். என்னமோ மொத்தம் அதிமுக தொண்டர்களும் அங்கே போன மாதிரி நிலை இல்லை. அவங்களாம் பேசுகிற மாதிரி கிடையாது. நாங்கள் களத்தில் பார்க்குறோம். உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாரும் போகலை. அது ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியுது. இப்போ இவங்க இந்த முன்னாள்லாம் எதுக்கு போகிறாங்க? பதவிக்காக போகிறாங்க. அவங்க சுயநலத்துக்காக போகிறாங்க. ஒன்று போகும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை அவர் நாங்கள் சொல்கிறத கேட்கல, நாங்கள் பொதுக்குழு போட சொல்கிறோம், செயற்குழு போட சொல்கிறோம், அதை கேட்கல அப்படின்னு சொல்லி அங்கே போய் மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த தலைவர் இவங்க சேரும்போது கூட இருந்தாரா? ஒரு கட்சியில் போய் இவங்கெல்லாம் நான் முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க, அங்கே போய் சேர்றாங்கல்ல. சேரும்போது அந்த மேடையில் அந்த கட்சியினுடைய தலைவர் அங்கே இருந்தாரா? அப்போ முதல்ல உங்களுக்கு உங்களுடைய பொதுச் செயலாளர், இப்போ அங்கே போயிட்டீங்க. அந்த தலைவரை நீங்கள் சேரும்போது இருக்க சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் போன இடத்துல இங்கே சொல்றதை அங்கே போய் சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க, என்ன ஆகுன்னு பாருங்க. நீங்க அதிமுக பொதுச் செயலாளர், முதலமைச்சருக்கு நிறைய வேலை இருக்கும்ல சார், அப்படியான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வரும்ல. இல்லை வேலை கண்டிப்பாக இருக்கும். அப்படிலாம் இவங்க சொல்லக்கூடாது. அதாவது இங்கே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இது இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு குறை எதுக்கு அங்கே போய் சொல்கிறீங்க? உங்களுக்கு எதிர்காலம் ஒரு அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, சொல்லிட்டு போங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அதே விஷயத்தை அங்கே உங்களால் செய்ய முடியுமா? முதல் நாளே இல்லை, முதல் நாளே நீங்கள்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள், அங்கே போய் சேர்றீங்க, பெரும் படையோடு சேர்றீங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் நின்று உங்களுக்கு கழுத்தில் துண்டு போடலை. ஏன்னா அந்த கட்சி என்பது முதலமைச்சர் ஒருவருக்குத்தான் இருக்கிறது. அந்த ஒருவருக்காகத்தான் அந்த கட்சி உருவாகி இருக்கிறது. அவருக்காகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற எல்லாமே அவங்களுக்காக கிடையாது. ஆனால் யார் முன்னால் நீங்கள் போய் சேர்றீங்க? யார் அந்த கட்சியோ அந்த கட்சியினுடைய தலைவரோடு அங்கே மேடையில் நின்று நீங்கள் சேர்ந்தீங்களா? இப்போ எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே பேசுறதெல்லாம் அங்கே போய் பேசிடுவீங்களா? அது சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இங்கே எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். புரியாமல் பேசுகிறாங்க. போக போக தானே தெரியும். போக போக என்ன தெரியும் சார்? இல்லை, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க மேடையில் போய் துண்டு போட்டோன்னே உடனே அதிமுகவில் 90% அங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதிமுகவுடைய தொண்டர்கள், உண்மையான விசுவாசிகள் அதிமுகவில் தான் இருக்காங்க. இவர்களைப் போல அடுத்து என்ன பதவிக்கு போகலாம் என்ற அந்த நினைப்பில் உள்ளவர்கள் இன்றைக்கு அங்கே சேருகிறார்கள். இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கறது அங்க நடக்கும். அதிமுக திமுக கூட்டணி வைப்பாங்கன்ற அந்த பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே வைக்கிறாரேன்னு கேட்டேன். நான் அந்த கேள்வியும் கேட்டேன். வெளியே போயிட்டு நீங்கள் ரிபல் ஆகிட்டு எதிர்ப்பில் போயிட்டு நீங்கள் பேசுறதுல எந்த அர்த்தம் இல்லை. அன்னைக்கு பேசியிருந்தீங்களா ரைட்டு, இவங்களே எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அப்படி ஒன்று நடந்திருந்தால் இவரெல்லாம் அமைச்சர்களாகி இருப்பார்கள், இந்நேரம் வெளியே போயிருக்க மாட்டார்கள். அது நடக்கலைங்கிறதுனால இவங்க போகிறாங்க. நடந்திருந்தால் போயிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அது நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில பாக்குறது தான். இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள் கிட்ட பேரம் பேசினாங்க, கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு வீடியோ ஆதாரங்கள் இருந்துச்சு பார்த்தோம். பட் இவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல வைகோ அவர்கள் முதலமைச்சர் அவர்களே ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் செய்யறேன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல அதன் பிறகு மாத்தி பேசினது, இது எல்லாமே ப்ரூஃப் இல்லையே நமக்கு. அவங்க சொல்றது தானே கேட்கணும். இப்போ வைகோ சொன்னா நம்ம கேட்டுக்கிறீங்க, அடுத்த நாள் வைகோ இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொன்னா கேட்டுக்கிறீங்க. ஆனால் திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் நாங்கள் அப்படி ஒரு முயற்சியை எடுக்கல அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்க.
அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பேசுறது. ஏன் நமக்கு நான் தான் சொல்லிட்டேனே, இவங்க வந்து இப்போ இவங்களை சொல்லுங்க பாப்பா, நாங்கள் வந்து பதவிக்காக வரல, தாவேகா சார்பாக எந்த ஒரு தேர்தலையும் நாங்கள் போட்டியிட மாட்டோம், இல்லை அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் போட்டியிட மாட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் அந்த ஆசையில் வரல அப்படிங்கிறத நிரூபிக்க சொல்லுங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்தவரை தாவேகா தலைமை இவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்து சட்டமன்றத்திலே வாக்கெடுப்பு நடந்த பொழுது இவங்க 25 பேருடைய வாக்குகளை பெற்று 144 வாக்குகளோடு இந்த ஆட்சி இங்கே சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதோ, அதற்கு பிறகு கொடுப்பதாக சொன்ன அமைச்சர் பதவிகள் மக்கள் எதிர்க்கிறார்கள், கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறார்கள் என்று கொடுக்கப்படவில்லை. அதான் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ சேர்த்துறாங்க. நாளைக்கு வந்து அந்த தொகுதிகளில் இவர்களை வேட்பாளராக அறிவித்தால் பெரிய அளவில் எதிர்ப்பு வரும். அப்போ அந்த எதிர்ப்பை காரணம் காட்டி இவர்களுக்கு அந்த தொகுதிகளை கொடுக்க போவது கிடையாது. நீங்கள் நினைங்களா ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாவது பண்ணலாம். அதாவது என்னை பொறுத்தவரை தாவேகாவினுடைய தலைமை இவர்களை எல்லாத்தையும் விட கண்டிப்பாக விவரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதா? தாவேகாவிலே இவர்களை சேர்த்து இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று நாம் வந்தது மக்கள் மத்தியிலே அடிபட்டு போகும் என்று அவர்களுக்கு தெரியாதா? இப்போது அவர்களுடைய நோக்கம் அதிமுகவை சிதைக்க வேண்டும். மக்கள் மத்தியிலே அதிமுகவிலிருந்து எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இப்போ இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் தாவேகா எதிர்காலத்தில் வெற்றி பெறும் என்ற நிலைமை அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் இது போக போகத்தான் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, ஏன் திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிறத அவரே பல மேடைகளில் பேசியிருக்காரு. இப்போ சமீபத்தில் திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அவர் அங்கே நின்று துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற வரைக்கும் ஓமலூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க விசிகாவினர். ஆனால் அவர் அங்கே போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தான் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே? ஒரு மாவட்டத்தில் அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. தொண்டர்களுடைய எண்ணத்தை ஏற்றி அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே அவர் போட்டியிடுறதா இருந்ததுன்னு அதன் பிறகு நான் போட்டியிடலன்ட்டு வித்ட்ரா பண்ணாரு. ஒரு மாவட்டத்தில் தீர்மானம் போட்டதுனால அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, அவர் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அவர் வந்து என்னையெல்லாம் முதலமைச்சர் ஆக்குவார்களா, தமிழகம் அதற்கு தயாராகி விட்டதா, தயாராகவில்லை அப்படிங்கிறத, ஏன் நான் ஆகக்கூடாதா, இது வந்து அவருடைய ஆதங்கம், ஆசை. அவருக்கு ஆசை இல்லாமல் இல்லை, அவருடைய ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார். இல்லைன்னா அப்படி பேச்சு வராது. அப்படி என்னிடத்துல சொன்னார்கள், நான் வந்து உடனே முடியாதுன்னு சொல்லிட்டேன், இப்படி தான் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னும் வரவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய ஆதங்கம். நம்ம ஆக முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் அது. ஓகே, இப்போ அடுத்த 5 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அரசியல்லாம் விட்டுட்டு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லா துறை அமைச்சர்களையும் செயல்பட செய்ய வேண்டும். எல்லாருமே இன்னும் வந்து அந்த ரீல்ஸ் போடுறதுலையும் இது மாதிரி விஷயங்களையே இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னால் நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு அமைச்சரும் தமிழ்நாடு பூரா இன்றைக்கி வந்து அவங்க துறை சார்ந்த சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ அவங்களுடைய நிர்வாகத்தை சீர்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனி மனித ஒழுக்கம். கடந்த காலங்களிலே இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்த பொழுது இது முதலமைச்சர் தான் தீர்க்க வேண்டும், முதலமைச்சர் தான் பொறுப்பு என்று இன்றைய முதலமைச்சர் பேசினார். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பில் பிரச்சனை என்று சொன்னால் இதெல்லாம் வந்து போலீஸோ சட்டமோ திருத்திட முடியாது. தனி மனித ஒழுக்கம்தான் இதுக்கான தீர்வு, மாற்றுக்கிறதே இல்லை. இதை நான் வந்து பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடங்களிலேயே தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு ஏதாவது முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான முயற்சியை நேரம் அறிவிச்சிருக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் இதை அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நிர்வாகத்தில் அவங்களுடைய நோக்கத்தில் மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்க போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம்.
ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அமைச்சர்களே இன்றைக்கு நம்ம என்ன பல வீடியோக்கள் பார்க்குறோம், அமைச்சர்கள் சார்ந்த அந்த தனி மனித ஒழுக்கமே இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தனி மனித ஒழுக்கமாக உள்ளவர்களாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சி என்பது மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும். நல்ல விஷயம், தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தவறுகள் நடக்காது. ஸோ அந்த முயற்சியை எடுப்பதற்கு அரசு கண்டிப்பாக முன்வர வேண்டும். நிறைவான ஒரு கேள்வி, இடைத்தேர்தல் எப்படியும் வரும் கூடிய சீக்கிரத்தில். அந்த இடைத்தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவாரா அப்படின்ற சில கேள்விகள் பலர் மத்தியிலையும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் தான் முடிவெடுக்கணும், இல்லை அந்த கட்சி முடிவெடுக்கணும். உங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல, தோழமை கட்சியா? இல்லை, நம்ம விருப்பங்கிறது வேற இல்லை. அதாவது அந்த கட்சியில் அவங்க வந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடி தான் நடக்கும். இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி தலைவராக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், சிறப்பாக செயல்பட்டு இருக்கார். அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அவருக்கு, ஒரு அருமையான வாய்ப்பு. அதாவது திமுக தலைவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள்ளே வந்திருந்தால் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு அமர்ந்திருப்பார். இந்த சூழ்நிலைகள் இப்போ திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அவரும் சிறப்பாக சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இனி அந்த கட்சி தான் இடைத்தேர்தலை பற்றி எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர்கள் தான் எடுக்க வேண்டும். ஓகே சார், தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. அடுத்தடுத்த நேர்காணல நிறைய பேசும். நேரத்திற்கு நன்றி. நன்றிம்மா, நன்றி.